கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளில் நம்மை காணச் செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்குரிய தேவ சத்தியம் சற்று நாம் கட்டுப்பாடோடு காண வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாம் செய்தியை கேட்க இருக்கிறோம். அதாவது, மனிதனுக்கு எல்லா நிலைகளிலும் கட்டுப்பாடு வேண்டும். ஒரு காரியத்தை செய்தாலும் அது செய்வதற்கு நாம் எடுக்கிற தீர்மானங்கள் சரியாக இருக்க வேண்டும். அதில் மன கட்டுப்பாடு அவசியம். இன்றைக்கு எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள் வருவதற்கு காரணம் மனக்கட்டுப்பாடு இல்லை. அதில் இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடு எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். போஜனத்திற்கு கட்டுப்பாடு அவசியம். நாவடக்கம் வேண்டும். நாவடக்கம் என்பது போஜனத்திற்கு கண்டிப்பாக வேண்டும். இங்கு வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:2 சொல்லுகிறது, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தி வை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. இன்றைக்கு நாம் போஜனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நன்கு சாப்பிட வேண்டும், அது ஆரோக்கியமான உணவாக இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை ஊட்டி வளர்த்தார்கள். நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கிறோம். இந்த ஆரோக்கியமான உணவு என்று சொல்லும்போது அதில் நம்முடைய சரீரத்திற்கேற்ற பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆரோக்கியமான உணவை யாரும் விரும்புவது இல்லை. ஏனென்றால் எல்லாமே ஒரு அவசர நிலையில் நாம் போய் நம்முடைய காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறோம். உதாரணமாக, ஆதியிலே நமக்கு போஷாக்கு கொடுத்த நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு போஷாக்கு கொடுத்த அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஏறக்குறைய 19வது நூற்றாண்டின் கடைசியிலும் 20வது நூற்றாண்டின் முகப்பிலும் நாம் வாழ்ந்த காலங்களை சற்றே சிந்தித்து பார்ப்போம். உணவு என்பது நம்முடைய சரீரத்திற்கு பலன் கொடுக்கக்கூடியதும் சுகத்தை கொடுக்கக்கூடியதும் மற்றும் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணவுகளைத்தான் நாம் உண்ண வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆயத்தமாகி வைத்திருக்கிற உணவுகள் அது கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடிய காலநிலைகளுக்கேற்ற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு பொருள் சாப்பிடக்கூடிய அளவிற்கு அதை தயாரிக்கும் தேதி, அதை சாப்பிடக்கூடிய அளவிற்குரிய தேதி, இவைகளை நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலாக நாம் அந்த ஆகாரத்தை புசித்தால் நமக்கு சரீர கோளாறு வரும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் அதை காட்டிலும் இன்றைக்கு ஜங்க் ஃப்ரூட் என்று சொல்லுகிறோம். காகிதங்களில், பேப்பர்களில் அடைக்கப்பட்ட உணவை சாப்பிடுகிறோம். அது கண்டிப்பாக முடிந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் கால சூழ்நிலை அப்படிப்பட்ட நிலையை நமக்கு உருவாக்குகிறது. இதில் வேதம் கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை என்ன என்பதை நாம் சற்று யோசிப்போம். உதாரணமாக, ஆண்டவர் நமக்கு நல்ல காய்கறிகளை படைத்து கொடுத்தார். எப்படி படைத்து கொடுத்தார் என்றால்,
மாமிச உணவு உண்ணப்படுவதற்கு முன்பு ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நமக்குண்டான ஜீவித காலங்கள், ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் முதலாக நமக்கு கொடுத்த ஆகாரம் கனி வகைகள், அதுவும் விதை தரும் கனி வகைகள் மற்றும் பூமியிலே விளையக்கூடிய சகலவித விதை தரும் சகலவித பூண்டுகள், இவைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதற்கு பின்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆகாரம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்தால், ஆதியாகம புஸ்தகம் அதே அதிகாரம் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு தேவன் தன்னுடைய ஆகாரத்தை நிமித்தம் தெய்வ சமூகத்தை சந்திப்பதற்கு இழந்து விட்டான் என்று சொல்லுகிறது. ஆதாம், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழிந்து கொண்டேன் என்றார். முதலிலேயே ஒரு சாப்பாட்டின் நிமித்தம்தான் இந்த லோகத்தில் பாவம், மரணம் உருவாகியது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஒரு உணவு நிமித்தம்தான் நாம் இந்த சாபத்தை பெற்றிருக்கிறோம், மரணம் என்கின்ற சாபத்தை பெற்றிருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 104வது சங்கீதம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கும் புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் மிருகங்களுக்கு புல்லையும் மனிதர்களுக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உபயோகமான பயிர் வகைகள். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய ஆகாரங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். அக்காலங்களிலே மனிதர்கள் சர்வசாதாரணமாக 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் சர்வசாதாரணமாக வாழ்ந்த நிலை. 70 வயது 80 வயது 90 வயதுகளிலே பிள்ளைப்பேறு பாக்கியத்தை பெற்றவர்கள் அநேகம் உண்டு. அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் அதிகமாக வாழ்ந்த காலங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால், அது மனிதன் வாழ்ந்த காலநிலை அப்படி. அவர் சொல்லுகிறார், 969 ஆண்டுகள் மத்துசலா வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் நாம் எப்படி எண்ணி பார்க்கிறோம்? இன்றைக்கு அந்த 969 அந்த முதல் 9 எடுத்துவிட்டால் 69 வயது கூட இன்றைக்கு மனிதனுடைய சராசரி வாழ்நாட்கள் இருப்பது இல்லை. நேற்றைய தினத்தில் என்னுடைய உறவினர் ஒருவர் எங்கள் ஊரிலே மரித்து விட்டார். சிறு பையன், நன்கு திடகாத்திரமான ஒரு பையன் மரித்து விட்டார். காரணம் ஆகாரத்தின் குறைவுகள் தான். கண்ட உணவுகளை சாப்பிடுவது, கண்ட சூழ்நிலையில் அவர்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கி சாப்பிடுவது, அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுவது என்பதை அவர்கள் கை கொண்டிருந்தார்கள் என்று கேள்விப்பட்டேன். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தி வை. இன்றைக்கு
காய்கறி உணவு சாப்பிடலாமா, புலால் உணவு மாமிச உணவு சாப்பிடலாமா என்ற கோட்பாடுகள் நமக்குள்ளாக வரும்போது, இன்றைக்குரிய சூழ்நிலையில் எல்லாமே மாசு படிந்ததாக காணப்பட்ட லோகத்தில் நாம் வாழ்கிறோம். மாசு நிறைந்த லோகத்தில் வாழ்கிறோம். அது எந்த நிலையில் இருந்தாலும் அது ஆரோக்கிய கேடு என்பதை நாம் உணர்கிறோம். இதை காட்டிலும் நாம் இன்னும் அதிகமாக அக்கறை எடுத்து வாழ வேண்டுமென்றால், நாம் வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாடு நமக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒருவேளை நாம் காய்கறிகளாக இருந்தாலும் புலால் உணவுகளாக இருந்தாலும் சமைப்பதிலும் சில கேடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அங்கு உணவகங்களில் சாப்பிடுகிற சாப்பாட்டை காட்டிலும் வீடுகளில் சாப்பிடுகிற சாப்பாடு சற்று நமக்கு பலத்தை சற்று அதிகமாக கூட்டி கொடுக்கும். அங்கு சமைப்பதிலும் சில குறைவுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் வீட்டில் சமைப்பது அப்படிப்பட்ட குறைவுகள் இருக்காது என்று நாம் எல்லோரும் அறிவோம். அப்படி இருந்த நிலையிலும் கூட இன்றைக்கு அநேகர் வீடுகளில் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு உணவகங்களில் சாப்பிடுவதை விரும்புகிறோம் என்று நான் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நமக்குள்ளாக உருவாக்கி கொள்ளுகிறோம். பணிக்கு செல்லும்போது அல்லது பணியிடங்களில் நாம் இருக்கின்ற சூழ்நிலைகளை பொறுத்து ஆகாரங்களை உண்ணுகிறோம். இது முற்றிலும் தவறு என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நிலையிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆகாரம் உபயோகமான ஆகாரம். அந்த உபயோகமான ஆகாரத்தை நாம் நல்ல முறையில் ஒழுங்கு முறையில் நாம் சாப்பிட வேண்டும். அதைத்தான் கட்டுப்பாடு என்று சொல்கிறோம். ஆண்டவர் நமக்கு 3 முறை ஆகாரம் உண்ண வேண்டும் என்று கொடுத்தார், 3 வேளையும். அந்த 3 வேளையும் எந்த அளவுக்கு நாம் சரியான நேரத்தில் ஆகாரத்தை உண்ண வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். பொதுவாக காலை ஆகாரம், அதாவது 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் நாம் காலை உணவை நாம் கண்டிப்பாக உண்ண வேண்டும். ஏனென்றால் நமக்குள் கல்லீரலில் சுரைக்கிற அந்த அமிலம் கண்டிப்பாக அந்த நேரத்தில் சுரக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய ஆகாரம் நமக்கு தேவைப்படும். எனவே நாம் அதிகாலையில் சாப்பிடுவதும் அல்லது 9 மணிக்கு பிறகு சாப்பிடுவதும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு சற்று கேடு வரும் என்பதை நாம் உணர வேண்டும். பின்பு இந்த ஆகாரத்தை சாப்பிடுவது தொடர்ந்து இந்த நேரத்தில் தான் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் 8 மணிக்கு சாப்பிடுகிறேன், நாளைய தினத்தில் பயணத்தில் செல்லுகிறேன், அப்பொழுது அங்கு வசதி இல்லை, அதுவே 10 மணிக்கு சாப்பிடுகிறேன் என்ற எண்ணங்கள் நமக்குள் உருவாகக்கூடாது. அடுத்து மதிய சாப்பாடும் பிற்பகல் உணவும் நாம் சரியான நேரத்தில் நாம் உண்ண வேண்டும். அதாவது 1 மணியில் இருந்து 1:30 மணிக்குள் இந்த சாப்பாட்டை நாம் உண்ண வேண்டும். அதாவது ஒரு முறை சாப்பிட்டதற்கு பின்பு ஏறக்குறைய 3 அல்லது 3:30 மணி நேரம் நாம் கழித்து தான் அந்த மறு உணவை நம்முடைய வயிற்றுக்குள் நாம் செலுத்த வேண்டும். இதே போல் இரவு உணவும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் தூங்குவதற்கு முன்பு, அதாவது 9 மணிக்கு முன்பே நம்முடைய இரவு உணவு உண்ணப்பட்டு இருக்க வேண்டும். நாம் நித்திரைக்கு செல்லும்போது நம்முடைய வயிறு, அதாவது நம்முடைய இரைப்பை, அதாவது தன்னுடைய பணியை நிறுத்தி ஓய்வு எடுக்க வேண்டும். இது சாத்தியமாகுமா இன்றைக்கு? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு உணவகங்கள் 12 வரை விடிய விடிய காத்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் எல்லாமே இந்த இரவு உணவு 10 மணிக்கு மேல் உண்பது அல்லது இன்னும் 2 மணி 3 மணிக்கு பயணங்களில் சென்று கொண்டு இருக்கும்போது உண்பது எல்லாமே நமக்கு ஆரோக்கிய கேடு என்பதை நாம் எல்லோரும் உண்ண வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக இந்த உணவின் இந்த கட்டுப்பாட்டை நாம் எப்படி உணர்கிறோம், எப்படி வைத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை தொடர்ந்து நாம் கேட்போம். இந்த நிலையில் ஆண்டவர் நமக்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்பதை
தயக்கூர்ந்து கேட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் மீட்டுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய கிருபை இருந்து நாங்கள் இந்த ஆகாரத்தை உண்ணும்போதெல்லாம் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களை காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆகாரத்தின் கட்டுப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கேட்டோம். அதன்படி நாம் இன்றைக்கு அஸ்திவாரம் போடுவோம். காலை ஆகாரம் 9 மணிக்கு முன்பாக, மதிய ஆகாரம் 1:30 மணிக்கு முன்பாக, இரவு ஆகாரம் நாம் படுப்பதற்கு அதாவது 9 மணிக்கு முன்பாக நாம் உண்ண வேண்டும். இதை தொடர்ந்து நாம் கடைப்பிடிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.